ஒரு பிக்கஸ்ட் வார்னிங் வரைக்கும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சில 2 அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹல்க் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்காக வரமாட்டாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவருக்கான அந்த ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்காமல், அதனால் அவரோட தனிப்பட்ட முறையில் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வர முடியாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2வது அப்டேட் பார்க்க வேண்டியது, ஸோ டபிள்யூடபிள்யூடைய பழைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூடபிள்யூ சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்வின் டவர் என்று அழைக்கப்படுற டபிள்யூடபிள்யூடைய ஓஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக விற்றுருக்காங்க. நியர்லி அரௌண்ட் $3 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய், சரி மதிப்பு எவ்வளவோ போகும், பட் இருந்தாலும் 25 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் மாதிரி தான் நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோ டெஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறார் நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸை. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக சேன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு, உங்களுடைய ஹோம் டவுனில் இருக்கீங்க, இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைனிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் மேட்ச் இருக்கிறத பற்றியும் கொஸ்டின் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஷான் மைக்கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இந்த கான்ட்ராக்ட் சைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்குன்றதே சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கேரி பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய மெயின் ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. குறிப்பாக ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வைக்கிறாரு நம்மளுடைய ஷான் மைக்கேல்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்னு வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோடைய போஸ்ட் ஷோ ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு பைல் டிரைவெல்லாம் போட்டு அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு, அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கூடவே கோடி ரோட்ஸ் கிட்ட எந்த மாதிரி கெவின் ஓவன்ஸை நீங்கள் பார்த்தீங்க, அவருடைய வெர்ஷன்ற மாதிரி என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கெவின் ஓவன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை. அந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கெவின் ஓவன்ஸ் வந்து ஜீனியஸ் தான், நான் அது இல்லைன்னு சொல்லல, ஒரு 10/10 ஆன பர்ஃபெக்ட் ஜீனியஸ். பட் இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் லேடர் மேட்ச் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தைரியமாக கிளைம் பண்ணணும், போய் அந்த சாம்பியன்ஷிப்பை எடுக்கணுன்றதை வந்து கோடி ரோட்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் மேலே இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்க ஒரு நல்லவனாக இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறக்க மாட்டேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவர் பேடஸ்ட் காய் தான், எந்த லெவலுக்குன்னா நான் குந்தரையும் பீட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல்சோ ரோமன் ரீன்ஸையும் பீட் பண்ணியிருக்கேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராண்டி ஆர்டனோட ஸ்டூடெண்ட்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கெவின் ஓவன்ஸோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு குட் லக்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு பிக்கஸ்ட் வார்னிங் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய கெவின் ஓவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.